இந்த தண்ணீர் வாசல் அடையாளப்படுத்துகிற வார்த்தையை குறித்து யோவான் 1:1 சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த வார்த்தை நியாய தீர்ப்பு வரைக்கும் நம்மை நடத்துகிற வார்த்தையாக இருக்கின்றது. யோவான் 12:48 சொல்லுது, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்றிருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். எனவே வேத வசனம், வேத வார்த்தைகள் சொல்லப்பட்டிருப்பது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கின்றது. இந்த உலகத்திலே நம்மை அதன் மூலம் நடத்துவது மாத்திரமல்லாமல் அது பரலோகத்திலும் நம்மை குறித்து சாட்சி சொல்லி நம்மை தேவனுக்கு முன்பாக நியாயம் தீர்க்கிறதாக இருக்கின்றது. இந்த தண்ணீர் வாசல் அடையாளப்படுத்துகிற வார்த்தை ஜீவ தண்ணீர் என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் பரலோகத்திலே காணப்படுகின்ற அந்த ஜீவ தண்ணீரை குறித்து தீர்க்க தரிசனமாக எசேக்கியேல் 47:1 சொல்கிறாரு, பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார், இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாயிருந்தது, ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது, அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. பரலோகத்தில் இந்த ஜீவ தண்ணீரை குறித்து யோவான் அப்போஸ்தலனும் தரிசனமாக சொல்லுகிறான். வெளிப்படுத்தல் 22:1 பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். பரலோகத்தில் இருக்கிற அந்த ஜீவ தண்ணீர் அண்டைக்கு ஆட்டுக்குட்டியானவரே நம்மை நடத்துவார் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 7:17 சொல்கிறது, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார், தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். எனவே இந்த தண்ணீர் வாசல் அடையாளப்படுத்துகிற வார்த்தையானது நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி பரலோகத்திலே அவரோடு கூட அந்த நதியின் இரு புறமும் இருக்கின்ற ஜீவ விருட்சங்களாக நம்மை மறுரூபப்படுத்துகிறது.